ஏகனே போற்றி இணையாடும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலயம் கட்டும் ஜாதக அமைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்த நமது நேயர்கள் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. வரும்ல, எல்லாத்துக்குமே வரக்கூடிய அமைப்பு தானே. நமக்கு கோயில் கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கா அப்படின்றத யோசிப்பாங்க. எப்பவுமே கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு தன் உணர்வை தாண்டிய பொது உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சேவை, அது சிறந்த மனப்பான்மை, சிறந்த சேவை. அதுக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு தனித்துவம் வேணும். அந்த தனித்துவம் இருந்தால் தான் அந்த ஆலய திருப்பணிகளுக்குள்ளே உள்ள நுழைய முடியும். ஆலய திருப்பணி அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான். திடீர்னு எடுத்த உடனே ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ண முடியாது. அதற்குன்னு பல வரையறைகள் உண்டு. அந்த வரையறைகளுக்கு எல்லாமே கட்டுப்படணும். ஏன்னா திடீர்னு ஒருத்தனை கிளப்பி விட்ருவாங்க. எப்படி கிளப்பி விடுவாங்க அப்படின்னா, எப்போ கோயிலாக கட்ட போகிறேன் பார்த்துப்பா, அந்த சாமியை அடிச்சிடும் அப்படிம்பார். ஏற்கனவே பிறக்க போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா சாமி அடிச்சிடும்னு சொன்னால் அந்த ஆள் திரும்பி வந்துடுவார். அதுக்கப்புறம் அதனுடைய கட்டுமானங்கள் அப்படின்றது மிக கட்டமைப்பில் சிக்கலான ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. கோயில் கட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமான வேலை இல்லை. சும்மா நம்ம வீடு கட்டுற மாதிரி வேலை அல்லது. வீடு கட்டுறது அப்படிங்கிறது மனையடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு 10க்கு 16 ரூமு, 21க்கு 10 ரூமு, 21க்கு 26 ஹாலு, இந்த கிச்சனு, பாத்ரூமு, லெட்ரின் இதெல்லாம் வச்சு கட்டிடலாம். இதுக்குமே ஒரு வாஸ்து சாஸ்திரி கூட்டிகிட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரியா, ஃபஸ்ட்டு ஒரு என்ஜினியர் பிளான் போட்டு கொடுப்பாரு. இந்த என்ஜினியர் போட்ட பிளானை கொண்டு போய் ஒரு வாஸ்து சாஸ்திரிகிட்ட கொடுத்து, அக்கினி மூளை எவ்வளோ உயரம் இருக்குன்னு, கன்னி மூளை எவ்வளோ உயரம் இருக்குன்னு, வாயு மூளை எவ்வளோ உயரம் இருக்குன்னு, அது சலமூளை எவ்வளோ உயரம் இருக்குன்னு, பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம பகுதி எப்படி ஓட்டை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, இந்த நிலவை இங்கே வைங்க, இந்த வாயில் இப்படி வைங்க, இப்படி இதெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதி வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் உள்ளே குடைச்சி விட்ருவான். என்ன பாதி இப்படி இந்த ஜன்னலை தூக்கி இங்கே வச்சுருக்கு, இது சிரமமாக இருக்குமே, இது இப்படி வருமே அப்படின்னு. அவர் ஒரு வாஸ்து சாஸ்திரியாக வருவார். தெரிஞ்சவராகவும் இருக்கலாம், தெரியாதவராகவும் இருக்கலாம், அனுபவம் சரியாக கூட இருக்கலாம். அவர் சொன்னோடனே உடனே இவருக்கு டக்குன்னு திரும்பி போய் பழையபடி அந்த ஆளை கூப்பிட்டு இது வச்சது சரியா அப்படின்னு கேட்டுருக்கோம். இது இப்படி. ஆனால் இதுக்கு ஒரு வரையறையான ஒரு அளவுகள் இருக்குது. இவ்வளோ வச்சா போதும், இவ்வளோ வச்சா போதும். குறைஞ்ச வச்சா 6க்கு 6 அடிக்கு கீழே அல்லது 4 அடிக்கு கீழே ரூமுடைய அளவு இருக்கக்கூடாது. சில அடிகள் நம்ம பஞ்சாங்கங்களில் இந்த வாஸ்து புக்குகள்லாம் அடி அளவுகள் அப்படின்றது வந்துருச்சு. அதேமாதிரி மனை ஓடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பஞ்சபோத தத்துவம் உள்ள கரெக்டாக எந்த விதமான காற்று, வெப்பம், மற்றபடி நீர் மேலாண்மை அப்படின்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே வெளியே போயிட்டாலே அந்த வீடு சிறப்பு மிக்க வீடு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஆலய நிர்மாணம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக வராது. அது முழுக்க ஆகமத்தை கொண்டது. சின்னதாக ஒரு கிராம தேவதைக்கு ஒரு கோயில் கட்டினாலும் சரி, அல்லது ஊர் காவல் தெய்வங்களுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டினாலும் அதில் ஒரு ஆகமங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அந்த ஆகம கோயில்களில் ஆகம கோயில்கள் ஆகம விதிகள் படி கட்ட வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகம விதிகளின்படி பூஜை புனஸ்காரங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ இதை நம்ம வீடு கட்டுறது அப்படிங்கிறத சித்தாந்தத்துக்கு நம்ம எடுத்துக்கூடிய நமக்கே அது தெரியாது தானே. அதனால தான் இன்னொருத்தர் கூப்பிடுறோம். அப்போ முழுமையாக ஒரு சூஷகமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய கோயில்களை நிர்மாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அதற்கு தலைமை தாங்கக்கூடியது, அதற்கு ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியது, அதற்கு ஊர் பண்ணாடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் கடுமையான ஒரு சிக்கலை தரும். ஒருத்தர் கிளப்பி விட்டுருவான். கோயில் வேலை கோயில் வேலை செய்ய போகிற கோயில் வேலை ஏதாவது குற்றமாகி போச்சுன்னா ஊரவே பாதிக்கும், அல்லது உன் குடும்பத்தை பாதிக்குன்ற முதல்ல. ஊரை பாதிக்கிறத ரெண்டாவது சொல்லுவான். தெய்வ குற்றம்னு எவனோ ஒருத்தர் அவுத்து விட்டுருவான். அப்போ அந்த தெய்வ குற்றம்னு அவுத்து விடும்பொழுது முன்னால் போகிற ஆள் டக்குன்னு பின்னால் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சு சரி வேறு யாராவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இது யார் உள்ளே போகிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆள் உள்ளே போவார். அவருக்கு அந்த ஜாதக அமைப்பு இருக்கும், கரெக்டாக போவார், பர்ஃபெக்டாக கட்டுவார், முடிச்சுட்டு வந்துடுவார். இது என்னையா ஆகமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடியது கோயில்களுக்கு அளவுகள் கிடையாது. இந்த அளவுகள் இல்லாத ஒரு அமைப்பு தான் கோயில். அடிக்கணக்கெல்லாம் அங்கே வராது. இங்கே போய்ட்டு 8 அடி வை, 10 அடி வை, 12 அடி வைனெல்லாம் இல்லை. திருமேனி என்ன அளவோ அதற்கான அளவு கர்ப்பகிரகம்.
அல்லது கர்ப்பகிரகம் நம்ம எந்த அளவில் வந்து தீர்மானம் பண்ணுறோமோ அதற்கான திருமேனி, அது அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, கர்ப்பகிரகத்தினுடைய அளவு என்னவோ அதனுடைய அளவுக்கு தகுந்தாற்போல் வந்து திருமேனி இருக்கணும், சிலை இருக்கணும் அப்படின்றது வந்து அதுதான் ஆகமம். இதற்கு அளவெல்லாம் கிடையாது. ஏன் அளவு இல்லை, ஏன் இந்த ஆகமம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வரூபியாக இருக்கும் பொழுது சிவன் ஒரு தடவை விஸ்வரூபம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அடிகான திருமாலும் முடிகான பிரம்மனும் போகிறாங்க. அப்போ இந்த ஆளை கொண்டு வந்து எந்த அளவில் கோயில் வச்சு கட்டி நம்ம நிறுத்துறது சொல்லுங்க பார்ப்போம். 10 அடியில் வச்சு கட்டுறதா, 12 அடியில் உயரத்தில் வச்சு கட்டுறதா, அல்லது 20 அடி உயரத்தில் வச்சு கட்டுறதா? நமக்கு பிரகதீஸ்வரர் கோயிலுடைய லிங்க திருமேனி அப்படின்றது வந்து விட்டமே 18 அடி, உயரம் 12 அடி. இது எந்த அளவில் வருதுன்னே தெரியாது. அப்போ அதற்கான கர்ப்பகிரகம் அமைச்சிருக்காங்க. அதாவது லிங்க திருமேனியை வச்சு தான் கர்ப்பகிரகமே அமைக்கப்பட்டதாக வந்து தஞ்சை பெருங்கோயிலில் பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி கர்ணனுக்கு கொடுத்த விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமால் பெருமான் வந்து மிகப்பெரிய விஸ்வரூபியாக இருக்கார். அப்போ அந்த விஸ்வரூபி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து அந்த திருமேனிக்கு வந்து நம்ம அளவு வைக்க முடியாது. அவரே வாமனனாக வரும்போது 3.25 அடியில் வந்து நிற்கிறார். இப்போ எங்கே எந்த அளவு வச்சு நம்ம கட்டுறது? அப்போ ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருமேனிகளுக்காக வரக்கூடியது தான். அப்போ அந்த இடத்துல ஆகம விதிமுறைகள் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய உடம்பின் அமைப்பு என்னவோ அதைத்தான் கோயிலை நம்ம பெரியவர்கள் வந்து நிர்மாணம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கர்ப்பகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைப்பகுதி, அதுக்கடுத்து வரக்கூடிய அந்தரதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க, கழுத்து பகுதி, பிரத்த மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பெருமண்டபம் அல்லது மகாமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கர்ப்பகிரகத்திலிருந்து 1 மடங்கு, 3 மடங்கு, 5 மடங்கு, 7 மடங்கு, 9 மடங்கு, 11 மடங்கு, 15 மடங்கு, 13 மடங்கு, 15 மடங்கு போயிட்டே இருக்கு. நேரம் எவ்வளோ நேரம் வேணாலும் கட்டிக்கலாம். கர்ப்பகிரகத்திலிருந்து கர்ப்பகிரகத்தினுடைய அளவு என்னவோ அதுலேருந்து 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 போயிட்டே இருக்கலாம். அகலம் எவ்வளோ சார் வரும் அப்படின்னா இந்த கர்ப்பகிரகத்தினுடைய 2 மடங்கு அகலம், அவ்வளோதான். இதுதான் வந்து கோயிலுடைய ஆகமம். இது வந்து பெருங்கோயிலாக இருந்தாலும் சரி, சின்ன கோயில்களாக இருந்து நம்ம செஞ்சாலும் சரி. அப்போ இதில் வந்து கோயிலுடைய வகைகள் என்னென்ன வருது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கோயிலுடைய ஆகமம் ஏன், இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டதா இந்த ஆகமம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிற்றாம், அதாவது தில்லை அம்பலநாதனையே கொடுத்தது தான் ஆகமம் முடிந்தது. அதை யார் கேட்குறா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் மாணிக்க வாசகனார் தான் அவர்கிட்ட கேட்குறாரு. ஏப்பா நீ தான் ஆகமம், இந்த ஆகமமாக இருக்கக்கூடிய நீயே அந்த ஆகமத்தை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆகமத்தை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மண்ணு மாமலை மகேந்திரன் தன்னில் சொல்லிய ஆகமம் தோற்றுவித்து அருளும்படி அப்படின்னு அவர் கேட்குறார். அவருடைய திருப்பதிகத்தில் அவர் கேட்குறார், நீ உன்னுடைய ஆகமத்தை சொல்லு, நாங்கள் எப்படி கோயில் கட்டணும் அப்படின்றத வந்து அவர் தான் கேட்குறாரு. நீயே ஆகமாய் நின்றவன், நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடியவனாக இருக்கிற, இந்த அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடிய உனக்கு இந்த அணுவை வச்சு கோயில் கட்டுறதா, அல்லது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்கக்கூடிய விஸ்வரூபியாக இருக்கும்போது உனக்கு நான் அந்த விஸ்வரூபத்தை வச்சு நான் கோயில் கட்டுறதா, நீ ஏன் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை போடுறாரு. என்ன வார்த்தையை போடுறாருன்னா, மண்ணு மாமலை மகேந்திரன் தன்னில் சொல்லிய ஆகமும் தோற்றுவித்து அருளும்படி அப்படின்னு அவர் அருளும்படின்னு அவருக்கே இவர் வந்து கட்டளையிட்டு அந்த ஆகமத்தை அவர்கிட்ட தான் வாங்குறார். அப்போ அந்த ஆகம முறைகள் படி செய்யக்கூடிய கோயில்களுக்கு நம்ம போகக்கூடிய இந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மிக கடுமையான ஒரு சோதனைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடியவனாகவும் ஒரு சில நேரங்களில் இருப்பான். அது ஒரு விஷயம். அது ஆகமங்கள் அப்படின்றத வந்து ஆகம குற்றங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து அதில் ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு கோயில் கட்டுறது வந்து சின்ன விஷயமெல்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு 10 சென்ட்டுக்குள்ளே ஒரு கோயில் கட்டணும்னாலே கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிடும். அப்போ இதையெல்லாம் இதுக்கான பொருளாதாரத்தை திரட்டி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி, இந்த வசூல் பண்ணி கொண்டு போன பணத்தை வந்து ஒழுக்கமாக வச்சு செலவு பண்ணி, இந்த பணம் வந்து எந்த விதத்துலையும் வந்து களைஞ்சு போயிடாமல் அந்த கோயிலுடைய அமைப்பை கொண்டு வந்து, கோயிலுடைய லைஃப் முக்கியம். ஒரு டைம் செஞ்சுட்டா அது அவ்வளோதான். அந்த கோயிலுடைய வேலைப்பாடு அப்படின்றது வந்து ஒரு முறை செஞ்சுட்டா அது பல வருடங்களுக்கு இருக்கணும். திருப்பி அது வந்து ஒரு படி இடிஞ்சு போச்சு, செவுறு இடிஞ்சு போச்சு, உள்ளுக்குள்ளே வந்து மண்டபத்துக்குள்ளே கரையான் பிடிச்சிருச்சு, கரையாம்புத்து வந்துச்சு, இந்த வேலையே இருக்கக்கூடாது. அங்கே தான் ஆகமம் கெட்டு போயிருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, கனகஸ்தியில் வந்து ஒரு 1500 1800 வருடங்கள் ஆகுது. அந்த ராஜகோபுரம் இடிஞ்ச உடனே பெரிய விஷயமா நம்ம வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது.
தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து 17 வருஷத்துக்கு பின்னாலே வந்து குடமுழக்கு விழா பண்ணும் பொழுது தமிழில் அர்ச்சனை பண்ணுறதா, சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுறதா, இந்த மொழியாக அந்த எந்த மொழியும் செய்ய எல்லாருமே வந்து இறைவனுக்கு முன்னால் மொழியினுடைய பேதமே கிடையாது. நீ எதில் வேணாலும் கண்டபடி உன்னுடைய மொழியில் கூட நீ இப்போ ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு நீ போனால் அவர் உனக்கு அருளக்கூடியவனே அவன் அருளாளன் இல்லையா? அப்போது தாயாய் நின்ற தயாளனுக்கு வந்து மொழிகள் கிடையாது. இதில் நம்ம தான் மொழி பேதங்களை வச்சுட்டு நம்ம வந்து இதில் செய் அதில் செய் அப்படிங்கிறோம். அப்போ வந்து அந்த தீ பிடிச்சது அப்படின்றது வந்து அந்த யாகசாலையில் வந்து தீ விபத்து அப்படின்றது வந்து அது ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்பட்டது. அப்போ இந்த கோயில் வேலை செய்யும் பொழுது பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி வலுவான மரங்கள், வலுவான கட்டுமான பொருள்களை வச்சு கோயில் கட்டணும் அப்படின் போது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அதிகப்படியான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது எல்லாமே ஒரு மனிதன் தனது கட்டுக்குள்ளே வச்சு வசூல் பண்ணணும். ஊர் மக்களுடைய அந்த அவச்சொல்லு, மரியாதை சொல்லு, இது எல்லாமே தங்கி சகிச்சு அவன் அந்த கோயிலை கட்டணும். கோயிலை கட்டி குடமுழக்கும் பண்ணி வைக்கணும். இது வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழக்கு அப்படின்றது இது எல்லாமே குருவை மையமாக வைத்து தான் வரக்கூடியது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம், 12 × 12 144 வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடியது மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குறிஞ்சி மலர் பூக்கிறது. அப்போ அந்த குருவுடைய சுற்றுவட்ட பாதையை கணக்கில் வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா கும்பாபிஷேகம் அல்லது கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறத செஞ்சுட்டு அந்த கலசத்து மேலே இருக்கக்கூடிய உணவு, அதாவது நம்ம தானிய பொருட்களை எடுத்து விதைக்கு போடுவாங்க. அது வந்து நல்ல அபரிமிதமான விளைச்சலை கொடுக்கும். அப்போ இந்த கோயிலினுடைய கட்டுமானங்களும் ஊரினுடைய கலை, பண்பாடு, இவங்களுடைய கலாச்சாரம், இவங்களுடைய உறவு மேலாண்மை, இவங்களுடைய ஒற்றுமை, இவங்களுடைய வெற்றி, இவங்களுடைய மனம், இது எல்லா குணங்களையும் ஒன்றாக குவிக்கக்கூடிய இடமே கோயில் அப்படின்றது தான் நம்ம மக்கள் வந்து அந்த கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வச்சாங்க. இதில் ஒரு நிகழ்ச்சியில் நான் கேட்டேன், அப்போ இந்த கோயிலெல்லாம் எது கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, வயசான காலத்தில் நம்மலாம் வந்து நிராதரவாக இருக்கும்ல, இந்த நிராதரவாக இருக்கக்கூடியவங்களாம் போயிட்டு சம்சாரம் இல்லாத ஒருத்தரோ அல்லது கணவன் இல்லாத ஒருத்தரோ வந்து தன்னுடைய உணர்ச்சிகளையும் தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆதகத்தையும் வந்து பிறர்கிட்ட கொட்டுறதை காட்டிலும் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் கொட்டிட்டோம்னா அவங்க ஒரு நிம்மதியாக போயிருக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்டது கோயில் அப்படின்னு கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க. அப்போ மிக மிக ஒரு நன்மையான காரியங்களை தரக்கூடிய இந்த கோயில் நிர்மாணம் அப்படின்றத வந்து கட்டக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த ஜாதகர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு 7ல் சந்திரன் இருக்குது சார், 10ல் சந்திரன் இருக்குது சார், 4ல் குரு இருக்குது சார், இப்படி இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து எனக்கு ஜாதகம் இருக்குது. இந்த ஜாதக அமைப்புகளில் வந்து நான் கோயில் கட்டலாமா, விநாயகர் கோயில் கட்டலாமா, முருகன் கோயில் கட்டலாமா, சிவன் கோயில் கட்டலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுருக்காங்க. கோயில் கட்டுறது யார் வேணாலும் கட்டலாம், அதில் யாருக்கும் தடை கிடையாது. சகிப்புத்தன்மை வேணும். முதல்ல இந்த சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா கோயில் கட்டுறதுக்கு எல்லாருமே லாயக்கானவங்க தான். சரி, இந்த கோயில் வந்து அளவான கோயிலை கட்டினோம்னா செலவு கம்மி. இது வந்து ஊர்காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் அளவான கோயில் இருக்கும். இந்த முனியப்ப சாமி, மாடசாமி, கருப்பணசாமி, 18ஆம் படி கருப்பணன், எல்லை கருப்பணசாமி, சுடலை மாடல், இவங்களுக்கெல்லாம் வந்து கோயில் அப்படின்றது வந்து அந்த மரங்களுக்கடியில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மரங்களுக்கடியில், ஆலமரத்துக்கடியில், புளிய மரத்துக்கடியில், அரச மரம், வேப்ப மரம் 2 சேர்ந்த மரத்துக்கடியில் வந்து பெண் தெய்வங்கள் கூட காவல் தெய்வங்களாக காளி, ருத்ரி, மகாகாளி இவங்கெல்லாம் வந்து, அல்லது வந்து இந்த நமக்கு இந்த சப்த கன்னியர்கள், பஞ்சகன்னியர்கள் இவங்கெல்லாமே வந்து அந்த ஊர் காவல் தெய்வங்கள் அல்லது வந்து ஊரினுடைய ஒரு முக்கியமான வழிபாட்டு தெய்வங்களாக கூட அந்த தெய்வங்கள் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நமக்கு வந்து சிறு கோயில்களில் வரக்கூடியது. இதுக்கு கூரை இருக்காது, அல்லது வந்து ஒரு மரத்துக்கடியில் மட்டும் வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு திட்டு கட்டி திட்டுக்கு மேலே வந்து இந்த கோயில்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மரங்கள் வந்து அதிகப்படியாக வந்து ஆலமரத்துக்கடியில் இந்த கோயில்கள்லாம் இருக்கும். அந்த ஊர் காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையோடு பிறந்திருக்கக்கூடிய கருப்பணசாமி இவங்கெல்லாம் வந்து அந்த ஆலமரம் வந்து அதை பிரதானமாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி கோயில்கள் வந்து ஆழக்கோயில் அப்படின்னு பேர். ஆலமரத்துக்கடியில் இருக்கிறனால அதுக்கு பேர் ஆழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கிராம தேவதைகள், பொதுவாக காளியம்மன், மாரியம்மன், உச்சி மாகாளியம்மன், அதாவது வந்து மாசாணியம்மன் கோயில், இந்த மாசாணியம்மன், மாரியம்மன், இந்த சமயபுரத்தில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அந்த ஊர்
தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே ஊர் மக்கள் எல்லாமே, இது எல்லாமே ஊர் மக்களுடைய ஃபண்டு, இதெல்லாமே ஊர் மக்கள் ஃபண்டு போட்டு அந்த தெய்வத்தை வந்து ஆராதனை பண்ணி அந்த கோவில் நிர்மாணம் செய்து குடமுழக்கு விழா செய்து வருஷம் வருஷம் வந்து அதுக்கு ஒரு விழா எடுத்துகிட்டு இருப்பாங்க. சித்திரை மாதம் விழா, வைகாசி மாதம் சித்திரை வைகாசிகள் எடுக்கிறது, ஆடியில் எடுக்கிறது, தை மாதம் எடுக்கிறது, சிவராத்திரிக்கு எடுக்கிறது. இந்த மாதிரியான வருடங்களில் வந்து இந்த கிராம தேவதைகளுக்கு விழா எடுப்பது அப்படிங்கிறது வந்து ஊர் தெய்வங்கள், அதாவது வந்து கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய குல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தனிப்பட்ட தனியார் கோவில்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு குலதெய்வங்கள் இருக்கும். அந்த சமுதாய மக்களில் யாரோ ஒருத்தர் வந்து முன்னின்று நடத்தி அந்த குலதெய்வ கோவில்கள் கட்டுவாங்க. அதை வழிபாடு செஞ்சு அதை நிர்மாணம் செஞ்சு குடமுழக்கு செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்து நமக்கு இது வந்து கலாச்சாரம் பண்பாடு நமது கிராமங்களை ஒட்டிய தெய்வங்களாக இருக்கக்கூடியது. இது வந்து ஈஸியாக கட்டிடலாம். செலவு வந்து ஓரளவுக்கு ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்குள்ளே கட்டிப்படும். ஆனால் இந்த பெருங்கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெருந்தெய்வங்கள் இருக்கு இல்லையா, சிவன், விஷ்ணு, முருகன், கணபதி, பார்வதி அம்மையார், இவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டணும் கொஞ்சம் சிரமம். ஆஞ்சநேயர் கூட வந்து இப்போ நாமக்கல்லில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில், இந்த பாலாறில் வந்து ஒரு பிரம்மாண்டமான கோயில்கள், இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் வந்து செலவாகக்கூடியது. அப்போ இது வந்து பொருளாதார ரீதியாக ஸ்ட்ரகிள் பண்ணும். அடுத்து வந்து இந்த கோயிலுடைய ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது கெட்டு போச்சுன்னா இந்த குடும்பத்தில் கோயிலுக்கு முன்னால் கட்டக்கூடியவங்களுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளவோ கோயில் கட்டக்கூடிய தலைவனுடைய உயிர் பலியோ எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. பொருளாதார ரீதியாக அது மேம்பட்ட ஒரு மக்கள் தொகையை கொண்டதுன்னா கோயில் டக்குன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி இவர் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து இஷ்டி காலமாகவோ தனிய நாளாகவோ அல்லது வந்து விஷக்கடிகை நேரமோ இந்த மாதிரி வந்து அந்த ஏதோ ஒரு அந்த பூமி பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது வந்து சரியில்லாமல் இருந்தாலோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய சாமி எடுத்து பாலக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கோயில்களில் வச்சுருக்கக்கூடிய அமைப்பில் வந்து கொஞ்சம் அந்த சிக்கல்கள் வந்தாலோ தான் அந்த மாதிரியான ஒரு சிரமங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சேரும். அப்போ வந்து அதை அந்த நடைமுறைகள் வந்து சரியான முறையில் எடுத்து வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வராது. அதனால் பெருங்கோயில்கள் அப்படின்றது வந்து பட்ஜெட் மிகப்பெரிய கோடிக்கணக்கில் இன்றைக்கெல்லாம் வந்து ஊரவே கோயிலாக வச்சுருக்காங்க. ஸ்ரீரங்கமெல்லாம் ஊருக்குள்ளே தான், அதாவது கோயிலுக்குள்ளே தான் ஊர். நம்ம கும்பகோணம் அப்படின்றதுலாம் பார்த்தோம் அப்படின்னா கோயில் இல்லாத இடமே கிடையாது. கோயில் முழுமையாக வந்து அதெல்லாம் 2 தெப்பக்குளம் வச்சு புதனுடைய கோயிலெல்லாம் வந்து 2 தெப்பக்குளம் இருக்கும். திங்களூர், கேதுனுடைய கீழ்பெரும்பள்ளம், இதிலெல்லாம் பார்த்தோம்னா குளங்களோடு சேர்ந்த கோவில்கள் இருக்குது. அப்போ அந்த தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம், குளம், இந்த குளத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில், சந்திரன் கோயில், செவ்வாய் கோயில், புதன் கோயில், இது எல்லாமே வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம், அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் பூராமே ஊரே கோயில், கோயிலே ஊராக இருக்குது. அப்போ நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றவங்க வந்து சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் கட்டிடத்தினுடைய தொன்மை மாண்பு இது எல்லாமே மிகச்சிறக்க செய்த ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கோயில். இப்போ இதெல்லாம் வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டமாக வந்திருக்க மாப்பிள்ள எல்லாம் கஷ்டமெல்லாம் வராது. இப்போ இந்த கோயில் வேலை அப்படின்றது வந்து எடுத்து செய்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சிரமங்களை எல்லாம் தரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வராது. அதனால் தாராளமாக செய்யலாம். எல்லோருமே கோயில் கட்டுவதற்கான ஜாதக அமைப்பு உடையவர்கள் தான். அப்போ இந்த பெருங்கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம பொருளாதாரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் நசிய செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம சினிமா படங்களில் வந்து இந்த திருமால் பெருமையிலெல்லாம் வந்து அந்த மன்னர் நீலன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமங்கை தேசத்தினுடைய நீலன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளையடிச்சு கூட கோயில் கட்டியிருக்காரு. அதெல்லாம் ஒரு வரலாறாக வருது. நிறைய இந்த மாதிரி இந்த நரியை பரியாக்கி அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணிக்க வாசகர் போயிட்டு அந்த குதிரை வாங்கிட்டு வர சொல்லி அரசன் பணம் கொடுத்துருந்தா அதை பூரா வந்து அரங்கனுக்கு, அதாவது அந்த கோயிலுக்கு அந்த கோயில் கட்டி போட்டு காலையில் பார்த்தா குதிரையெல்லாம் இருக்காது, எங்கே போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் சிவன்கிட்ட போய் சொன்னோன்னே இந்த மாதிரி நான் செஞ்ச தவறு அப்படின்றப்போ அந்த காலையில் குதிரையெல்லாம் இருக்கும் அப்படின்னு குதிரை வந்து காலையில் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து வந்து நிறைய வெளியே போயிருங்கிற வரலாறெல்லாம் நம்ம நிறைய புராணங்களில், நம்ம சிவபுராணங்கள் இருக்குது, விஷ்ணு புராணங்களில் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கோயில் கட்டுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வேலை அல்ல தான், கொஞ்சம் சிரமமான வேலை தான். அப்போ அதற்கான ஜாதக அமைப்புங்கிறது வந்து வேணும் இல்லையா. இப்போ இந்த கோயில்களில் வந்து இந்த கிராம தேவதைகள், குலதெய்வம், காவல் தெய்வங்களெல்லாம் கட்டுறதுக்கு வந்து முதலீடுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுமானது. பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வந்து மலை மேலே கோயில், இப்போ சென்றாய பெருமாள்லாம் வந்து மலை மேலே தான் இருப்பார். நிறையா
ஒரு சின்ன சின்ன கரடு இருக்குது. அந்த கரட்டுக்கு மேலே பார்த்தோம்னா பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயில் வந்து சென்றாயப்பர் இது வரைக்குமே கூட இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோயில் கட்டுறதுக்கான வழிகளெல்லாம் செஞ்சிடறாங்க. இந்த அளவுக்கு கூட பொருளாதாரத்தை திரட்டி போயிட்டு ஒரு சின்ன கரடு மேலே வந்து கோயிலை கட்டி அதுக்கான படி அமைப்புகளெல்லாம் செஞ்சு நீர் மேலாண்மையெல்லாம் கொடுத்து மேலே டேங்கெல்லாம் வச்சு இங்கெல்லாம் எங்கள் ஊருக்கு கொஞ்சம் மேரமாக போனோன்னா அந்த முக்கோணத்துக்கு அந்தமாக ஆனமலை போடுற ரோட்டில் வந்து ஒரு சென்றாய பெருமாள் கோயில் இருக்குது. எல்லாமே அவருடைய தசாவதாரம் பூராமே கொண்டாடி வச்சுருக்காங்க. 10 அவதாரங்களையும் வச்சு முக்கியமாக வந்து பெருமாள் அம்பாள் 2 பேர்த்தையுமே வச்சு நல்ல ஒரு அருமையான கோயில் கட்டியிருக்காங்க. சென்றாய பெருமாள் கோயில் வந்து இந்த கரட்டமடம் பக்கத்தில் இருக்குது. அழகான கோயில். அதுக்கெல்லாம் அவர் வந்து அந்த தர்மகர்த்தாவெல்லாம் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்கலாம் தெரியாது. மலை மேலே பொருளை கொண்டு போகிறது பெரிய விஷயம், அதுக்கு மேலே கோயில் கட்டுறது பெரிய விஷயம், அதுக்கு மேலே ஆளுகளை வச்சு வேலை வாங்குறதுங்கிறது வந்து அதை விட மிகப்பெரிய விஷயம். அதையெல்லாம் முடித்து குடமுழக்கும் செஞ்சு இப்போ வழிபாடு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வரைக்குமே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது. இது வந்து பொருளாதாரம் வந்து மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய இடம். இதுக்கு வந்து ஊரே ஒத்துழைக்கணும். 4 ஊர் 5 ஊர் 10 ஊருங்கிறதெல்லாம் ஒத்துழைச்சா தான் அந்த கோயில் வந்து இப்போ ஒரு அருமையான கோயிலாக தீர்மானம் பண்ண முடியும், நிர்மாணம் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரியான கோயில்கள் செய்யும் பொழுது வந்து அது சிரமங்களை கொடுக்கும். இது வந்து இந்த கோயிலுடைய அமைப்புலேயே வந்து ஒரு யானை படுத்துறதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ஆகமங்கள் உள்ளே வந்துடும். அந்த யானை படுத்திருக்கக்கூடிய அமைப்பு பெரிய யானை படுத்திருக்கு அப்படின்னா அதனுடைய முதுகு அளவுக்கு மட்டும் இருக்கக்கூடியது வந்து சிறு கோயில்கள். அந்த முதுகு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது பெருங்கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மாதிரி மலை மேலே இருக்க கோயில்கள் வந்து மலைக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கானை மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யானையினுடைய தொடைப்பகுதி பிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பெருசாக போயிடுச்சுனாலே அது தூங்கானை மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடக்கோயில், மலைக்கோயில், பெருங்கோயில், ஸ்ரீ கோயில்கள் அப்படின்னலாம் சொல்கிறது அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கும். பெருங்கோயில் ஊருக்குள்ளேயே பெரிய கோயிலாக இருக்குது அப்படின்னா அது வந்து தூங்கானை மாடக்கோயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாடங்கள் அதிகமாக வச்சு கட்டக்கூடியது. முன்னால் ராஜகோபுரமும் பின்னால் வந்து விமானமும் வச்சு அதை கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் வச்சு கட்டக்கூடிய கோயிலுக்கு வந்து பெருங்கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய கோயில்களில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதே மலை மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு மூலவராகவோ அல்லது உற்சவராகவோ இருக்கக்கூடிய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து தாழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து கோயில் வகைகளில் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். நம்ம ஏற்கனவே வந்து ஆலக்கோயில் அப்படின்றத ஒன்று பார்த்துருக்கோம். அதில் வந்து இந்த தேர் சக்கர வடிவில் வந்து கட்டியிருப்பாங்க. மாமல்லபுரத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது, சோழேஸ்வரத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கோயில் வந்து அந்த தேர் வடிவில் இருக்கும். இந்த தேர் வடிவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து கரக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் ஒவ்வொரு செக்மெண்ட் தனித்தனியாக ஒரு பிரிவுகள். இது வந்து பிள்ளையார்பட்டி கூட அந்த பிரிவில் வந்து சேரும். அது வந்து குடவரை கோயிலில் வரக்கூடிய ஒரு கோயில். அப்போ இந்த கரக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த கோயில்கள் வகையில் இருக்குது. அதேமாதிரி வந்து முல்லைவனம் நிறையா இருந்தது. இந்த முல்லைக்கு தேர்வு கொடுத்தான் பாரின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து அந்த காலங்களில் வந்து முல்லைவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த திணை வகைகளில் வரக்கூடியது. அந்த முல்லை கொடி இருக்கக்கூடிய அந்த முல்லை வனப்பகுதிகளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள் கட்டக்கூடியது அப்படின்றது வந்து குடிக்கோயில்களாக வரும். குடிக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கொகுடி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த கொகுடி கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அது ஒரு செக்டர் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆழ்வார்கள் பதிகம் பாடிய கோயில்கள் அப்படின்றத இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு சாத்தியமே கிடையாது. மிக மிகப்பெரிய அம்பலவாணனுடைய கோயில் சிதம்பரத்தில் கிட்டத்தட்ட வந்து 625 கோயில்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆழ்வார்கள் பாடப்பெற்ற பாடல் பெற்ற கோயில்கள் 625 கோயில் இருக்குது. இந்த கோயிலெலாம் வந்து புனரமைப்பு பண்ண மட்டும்தான் முடியும் நம்மளால். அதாவது வந்து சிதிலம் அடைஞ்சதை கொஞ்சம் ஏதாவது மாற்றி செய்கிறதுக்கு வேணால் முடியும். அதுவுமே வந்து இப்போ தொல்துறையில் வந்து அதெல்லாம் வந்து அதனுடைய தொன்மை மாறாமல் அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு இப்போல்லாம் வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் வந்து நம்மளுடைய பழைய புராதன கோயில்களை வந்து பாதுகாப்பு பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ அதேமாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி புராதன கோயில்கள் வந்து நம்ம வந்து பதிகம் பாடுறதுக்கான கோயில்களை கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆழ்வார்களும் கிடையாது. அப்போ அந்த கோயில்களுக்கு என்ன சார் பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணிக்கோயில்கள் அப்படின்னு பேர். ஆழ்வார்கள் பதிகம் பாடப்பெற்ற கோயில்களுக்கு மணிக்கோயில்கள் என்று பெயர். அப்புறம் வந்து ஊருக்குள்ளே வந்து பொதுவாக வந்து சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ இருக்கும். அது மத்திய பகுதியில் இருக்கும். ஊருக்குள்ள மத்திய பகுதியில் வந்து
சிவன் கோயிலோ அல்லது விஷ்ணு கோயிலோ அல்லது துர்க்கை கோயிலோ அல்லது மாரியம்மன் கோயிலோ அல்லது பார்வதி அம்மையார் கோயிலோ ஏதோ ஒரு முருகன் கோயில், கணபதி கோயில் வந்து பிரதானமான கோயில், ஒரு பெரிய கோயில் இருக்கும் ஒரு ஊருக்குள்ளே. அதை சுற்றியும் ஊருக்குள்ளே வந்து காவல் தெய்வ கோயில்கள், கிராம தேவதைகளுக்கான கோயில்கள், இந்த கோயிலெலாம் இருக்கும். அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து இடையில இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து ஸ்ரீ கோயில் அப்படின்னு பேர். அதாவது ஊருக்கு மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து ஸ்ரீ கோயில்னு பேர். இதை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மாடக்கோயில் அப்படின்னு பேர். அப்போது இத்தனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய கோயிலில் நாம் எந்த கோயிலை கட்டுறோம் அப்படிங்கிற அமைப்பை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் ஆகமம் அப்படின்னு சொன்னேன் முதல்ல. அப்போ அந்த கோயிலினுடைய அமைப்புக்கு தகுந்த ஆகமத்தின்படி நம்ம அந்த கோயிலை வந்து நிர்மாணம் பண்ணணும். அப்போ இதற்கான ஸ்தபதிகள், சிற்பிகள், இந்த செந்நூலில் படித்தவங்க நிறைய அந்த சாஸ்திரிகள் வந்து நிறைய இருப்பாங்க. அவங்களுடைய உதவி கொண்டு இந்த ஊர் பண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் தர்மகர்த்தா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை கூப்பிட்டு இதற்கான முகூர்த்த நேரங்கள் சரி பண்ணி இதற்கான வரைபடம் சரியாக போட்டு இந்த கோயிலை வந்து நிர்மாணம் செய்யக்கூடிய அமைப்பு இதுதான் அப்படிங்கிறத வந்து கல்லில் கட்டுறீங்களா அல்லது இன்றைய கட்டுமான பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கல், சிமெண்ட்டு இதில் கட்டுறீங்களா? இப்போவுமே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கோயில் வந்து பத்ரகாளி அம்மன் கோயில் நினைக்கிறேன் கல்லிலே கட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கே பல முறை யோசிக்க வேண்டியது அதான் 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி, 4 கோடி பட்ஜெட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பல கோடி ரூபா போட்டு கோயில் வந்து கல்லில் கட்டுறாங்க. எல்லாமே கல் மண்டபம், கல் கற்பகிரகம், கல் அர்த்த மண்டபம், கல் முன் மண்டபம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. இந்த கல்லில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? கல் அப்படிங்கிறது வந்து முழுமையாக சூரியன். உடைச்ச கருங்கல் சனியாயிருவர். உடைக்காத பெரும் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன். இந்த கல் மேலே கட்டப்படக்கூடிய கோபுரமும் சூரியனே. இந்த சூரியனுடைய நிழல் ராகு. அப்போ இந்த கல்லில் ஏன் கோயில் கட்டுறாங்க? கல்லில் ஏன் அதாவது கல் செவரை ஏன் வீட்டுக்காகாது, கல்லில் வந்து கோயில் செவர் கட்டலாம் அப்படின்றது வந்து கிரகிப்புத்தன்மை உடையது. சூரியனுடைய அனைத்து கதிர்களையும் இழுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கருங்கல்ல இருக்குது. அப்போ அந்த கருங்கல்ல கட்டக்கூடிய ஆலய அமைப்பு அப்படின்றது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆலய அமைப்பு. அவங்க உள்ள உச்சரிக்கக்கூடிய மந்திர சொற்கள், உச்சாடன சொற்கள், அன்றாடம் பாடக்கூடிய பதிக பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். ஒரு நல்ல வைப்ரேஷனை உருவாக்கி ஆலய வழிபாட்டுக்கு போகக்கூடிய மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு அமைதியை, மன அமைதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த கருங்கல் கட்டடம் அப்படின்றது. இப்போ இது எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், எல்லாரும் பேசக்கூடியதை வந்து சலிச்சுக்காமல் கேட்டுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை வேணும். அப்போ இது எல்லாமே தரக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்றத எடுத்தால் தானே நம்ம கோயில் அமைப்பு அப்படின்றத வந்து உருவாக்க முடியும். அதெல்லாம் இன்னொரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணாதவங்களுக்கு அந்த கோயில் கட்டக்கூடிய அமைப்பு வராது. ஏன்னா கடைசியில் குடமுழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் தான் பூரண கும்பம் ஏந்தி மேலே போயிட்டு கலசத்தை தண்ணி ஊற்றுறவர் இல்லையா? அப்போ அந்த அமைப்புக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு வருது. அல்லது ஒரு ஜாதகருடைய லக்கண ரீதியாகவும் அந்த அமைப்பு ஒத்து வரும். பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் ஒரு சேர இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளாக இந்த அமைப்பு வந்து சேரும். இப்போ 4ஆம் இடம் எப்போவுமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவம் வசருது அப்படின்னா இன்னொரு பாவத்தினுடைய அமைப்பு பவர் இழந்திருக்கும். 4ஆம் பாவம் அதிக வலுவாக இருக்குது அப்படின்னா அதற்கு நேர் 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் என்னவாக இருக்கும்? அது எப்போவுமே வலு இழந்து தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே வலிமையாகும் பொழுது அந்த ஆள் என்ன ஆயிடுறாரு? கோயில் கட்டுறதுக்கு வந்துடுறாரு. நம்ம இத்தனை இடங்களையும் தாண்டி அந்த கோயில் கட்டுறதுக்கு வந்துடுவார். அப்போ ஏன் இது 10ஆம் பாவமும் 4ஆம் பாவம் மட்டுமே சம்மந்தப்படுது அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடக ராசி, கடக வீடு. சந்திரன் தான் அதிபதி. காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி. இவர் தான் ஆன்மீக கிரகம். அந்த ஆன்மீகத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சம்பந்தப்பட்டு வரும்பொழுது தான் இந்த ஆலய நிர்மாண அமைப்புக்கு தகுதி உடைய நபராக அந்த ஆள் வர்றார். அப்போ அந்த ஆலய நிர்மாணம் பண்ணுறதுக்கு வந்து 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும். 4ல் கெடுகிரகங்கள் இருக்கக்கூடாது, 10ல் கெடுகிரகங்கள் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்த அதிபதியும் 10ஆம் இடத்த அதிபதியும் சம்பந்தப்பட்டு 2 பேர் இணைஞ்சு லக்கணத்தில் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இங்கே
ஸ்தானம், சத் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் போயிட்டு சார் இங்கே இருந்தால் இப்படி இங்கே இருந்தார், அதுக்கே இங்கே அந்த வார்த்தை இங்கே பேச்சே கிடையாது, இடமே இல்லை. 4ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அது XRY, அது யாராக வேணாலும் இருக்கட்டும். மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு 4 கூடையவன் புதனை, அதே மாதிரி 10 கூடையவன் வந்து குரு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. லக்கணம் மிதுனமாக இருக்கணும் இல்லையா, ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரிஷப லக்கணமாக இருக்குது. ரிஷப லக்கணத்துக்கு 4 கூடையவன் சூரியன், இங்கே வந்து 10 கூடையவன் யாராக வருவா, சனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்கண ரிஷபமாக இருக்கணும். சூரியன் சனிக்கு வந்து கான்ட்ராவர்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, இங்கே அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து 10ல் உட்காந்தாங்கன்னா 10ல் சனிக்கு பலம் இல்லை, 10ல் சூரியன் வந்து ஸ்தான பலம். இது இங்கே வராது. திருக்கு ஷட்டு இதெல்லாம் இங்கே எல்லாம் கிடையாது. 4ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் பகை கிரகங்களாக இருந்தாலும் லக்கணம் வந்து எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 4, 10 கூடையவர்கள் வந்துட்டு 1, 4, 7, 10 இருந்தாங்கன்னா அமோகமான யோகம், ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த 4ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துலையோ பரிவர்த்தனையாகி பரஸ்பரம் தன்னுடைய வீட்டை மாற்றி ஆட்சி வலுவில் இருந்தால் இன்னும் நல்ல ஒரு அமைப்பு. இதை விட இன்னொரு விஷயம், இந்த கிரகங்கள் லக்கணத்திற்கு 6, 8, 12 மறையாமல் பாதகாதிபதிகளோடும் மாரகாதிபதிகளோடும் சேராமல், நல்லா பார்த்துக்கணும். பாதகாதிபதியோடு சேர்ந்தால் பாதியிலேயே வந்து இந்த கோயில் கட்டுமான பணியிலிருந்து இவர் விலகிக்குவார். கெடுபெயர்களையும் இந்த கோயில் காசை கொள்ளையடிச்சிட்டாங்கிற பேரை சொல்லி இவங்க வந்து வெளியே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4, 10 வந்து மாரகாதிபதிகள் சேர்ந்தால் ஆகம விதி கோளாறுகள் படி வந்து இவர் வந்து செத்து போயிட்டாருங்கிற ஒரு கெட்ட பேரை உருவாக்கி இவருக்கான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இந்த 4 கூடையனும் 10 கூடையனும் ஆட்சியோ உச்சமாகி 6, 8, 12 பாதகாதிபதி மாரகாதிபதிகளோடு சேராமல் 1, 4, 7, 10, 5, 9 உட்காந்து ஆட்சி உச்சமாகி இருந்தாங்கன்னா இது முதன்மை தரமான ஆலயம் கட்டும் ராஜயோகம். இப்போ அந்த ராஜயோகம் இருந்தால் மட்டும்தான் ஆலயம் கட்டுமானம் செய்ய முடியும். அப்போ 4ஆம் இடத்ததிபதியினுடைய வீட்டில் 4ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் அதிபதியினுடைய வீட்டில் 10ஆம் இடத்ததிபதியும் சம்மந்தப்பட்டால் இந்த 2 கிரகங்களும் லக்கணங்களுக்கு 6, 8, 12 மறையாமல் ஆட்சி உச்சம், இது முதன்மை தரமான யோகம். அதற்கடுத்தபடி வந்து 6, 8, 12 சேரக்கூடாது. பாதகாதிபதி மாரகாதிபதியோடு சேர்ந்துருக்கக்கூடியது, மறையக்கூடாது. அதேமாரி வந்து 4 கூடையுடைய சாரத்தில் 10 கூடையன், 10 கூடையுடைய சாரத்தில் 4 கூடையன் நின்னா இது ஒரு 50% வந்து அது உதவியாக இருக்கும். அதேமாரி 4ஆம் இடத்ததிபதி வந்து 10ஆம் இடத்ததிபதி பார்த்தால், 10ஆம் இடத்ததிபதி வந்து 4ஆம் இடத்ததிபதி பார்த்தால் இதுவும் வந்து ஒரு யோகமான அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் நீங்கள் கோயில் கட்டுவதற்கு தகுதியுடைய நபர். அதுக்கடுத்து வந்து கிரகங்களுடைய அமைப்பில் சொல்லுங்கள் சார், நீங்கள் போய் லக்கணத்தை போட்டு எழுத்துக்கிட்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு எழுதிட்டு இருக்காதீங்க, கிரக அமைப்புகளை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயும் போகணுங்கிறதில்ல. இதே ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, அதே பிரம்மத்தை கொடுக்கக்கூடியவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேது, அதேமாரி வந்து இந்த மோட்சத்திற்கான வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இந்த 3 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் கோயில் வேலை செய்கிறதுக்கு, கோயில் கட்டுமானம் செய்வதற்கு, கோயில் கட்டுமானம் இல்லை கோயில் நிர்மாணம், கோயில் கட்டுமானங்கிறது வந்து சிற்பி, குத்தனார், ஸ்தபதி இவங்க தான் கட்டுமான பணியாளர்கள். நிர்மாணம் பண்ணுறாங்க தலைவன் கோயிலுக்கு, அந்த ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து குரு சனி கேது சேர்க்க இருந்தால். பொதுவாக இந்த சனி கேது குரு கேது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜீவசமாதிகளை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரும். சித்தர் ஜீவசமாதி இருக்குது பார்த்தீங்களா, இதுகளை பூரா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றவங்க வந்து குரு கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து பொதுவாக அங்கே போயிடுவாங்க. இவங்களுக்கு தானாக வந்து சித்த ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அந்த ஆலாபனைகள் செய்கிறது, பூஜை செய்கிறது, புனஸ்காரம் செய்கிறது, அவங்க வர்ற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அன்னதானம் பண்ணுறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த குரு கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க. குரு சனி கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க பழைய கோயிலை இடிப்பாங்க, அதை புனரமைப்பு செய்வாங்க, இருக்கக்கூடிய அமைப்பை அப்படியே வந்து டெவலப் பண்ணி புனரமைப்பு செஞ்சு கோயிலினுடைய கும்பாபிஷேகத்தை முடிச்சுருவாங்க. யார்? குரு சனி கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க இந்த வேலையை செய்வாங்க. அடுத்து 4ஆம் இடத்ததிபதியோடு சம்மந்தப்படக்கூடிய 10ஆம் இடத்ததிபதி யார் அப்படிங்கிறத பார்த்தா அவங்க இந்த கோயில் கட்டுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். ஒரு 4ஆம் இடத்ததிபதியோடு 10ஆம் இடத்ததிபதி இங்கே சேரக்கூடிய கிரகம் முதல்ல திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சேர்றார். இப்போ 4ஆம் இடத்ததிபதியோடு 10ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர்
இப்போது ஒரு துலா லக்னம், துலா லக்னத்துக்கு 10 குடையர் வந்து சந்திரன், இந்த துலா லக்னத்துக்கு 4 குடையர் வந்து சனி. இந்த சனி சந்திரன் சேர்க்கை வந்து உங்களுக்கு கோயில் கட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டும், கண்டிப்பாக செய்யும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4 குடையவனே சந்திரன் தான், 10 குடையவன் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க வந்து கோவில் கட்டுறதுக்கு அழகாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும். கிரக இணைவுகள் சனியும் சந்திரனும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கோயில் கட்டக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு படிக்கெல்லாம் தூக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. காரணம் ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சனி, பசிக்கு சோறு ஓடுறவன் சந்திரன். அவன் தான் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து சந்திரன், காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துக்குடையவன் வந்து சனி. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா சாதாரண ஒரு படிக்கல்லு கூட, அதில் கூட வந்து ஒரு அம்மா துவைச்சி போட்டுருந்த அம்மான்னு நினைக்கிறேன், தஞ்சை பெரிய கோயிலில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டிருந்தா துவைச்சி போட்டிருந்தான் சலவைக்காரம்மா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுடைய வீட்டுக்குள்ளே இருந்த அந்த கல் தான் கரெக்டாக அந்த படிக்கு போய் சேரும்போது அந்த கர்ப்பகிரகம் வந்து முழுமையடைஞ்சதுங்கிற ஒரு கதையும் இருக்குது. அது மாதிரி இந்த சந்திரன் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை இருக்கிறவங்களும் கோவில் திருப்பணியில் முதன்மையான இடம் பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். அதேமாதிரி வந்து சதயம் சுவாதி திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதனுடைய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தொடர்பு பட்டு அவங்க கோயில் திருப்பணி செய்கிறதுக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து சந்திரன் காலபுருஷ தத்துவத்திற்கு முதன்மையான இடமாக வரக்கூடியது, சனி 10ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய கர்மாதிபதி. அப்போது சுகஸ்தானாதிபதியும் கர்மாதிபதியும் ஒரு ஜாதகருக்கு இணையும் பொழுதும் அல்லது சனியும் சந்திரனும் இணையும் பொழுது கோயில் கட்டுறது, குரு சனி கேது இணையும் பொழுது ஜீவ சமாதிகள் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ இந்த 2 செக்டாராக போயிட்டு இவங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதியோடு சம்மந்தப்படக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்வதி அம்மையாருக்கு கோயில் கட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அடுத்து செவ்வாய் சேர்றார் சார் 4ஆம் இடத்து அதிபதியோடு, அதாவது சுகாதிபதியோடு கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சேர்றார். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடமாக வரக்கூடியது வந்து துலா லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடம் வந்து சனியினுடைய வீடு மகர ராசி, 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன். இப்போ இவங்க 2 பேருடைய காம்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பார்வதி அம்மையாருக்கு, அதாவது வந்து அம்மன் கோயில் கட்டுவாங்க ஆச்சுங்களா. அப்போ இது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரும். அதே வந்து 4ஆம் இடத்து அதிபதியோடு ஒரு 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக வர்றார். இந்த செவ்வாயாக வரக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் கடக லக்னத்திற்கு 4 குடையவாக இருக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரனோடு கடக லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சேர்ந்தார் அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் காம்போ. இங்கே வந்து முருகன் கோயில் கட்டுவதற்கு இவர் தகுதியான ஒரு ஜாதக அமைப்பை உடையவர். அதுக்கடுத்து வந்து புதன் சேர்றார். இப்போ லக்கணம் வந்து மிதுன லக்கணமாக இருக்குது. மிதுன லக்கணத்துக்கு 4 குடையவன் புதன், இவரோட குரு 10ஆம் இடத்து அதிபதி. இங்கே பாதகாதிபதி சண்டையெல்லாம் கிடையாது. இவரோட 10ஆம் இடத்து அதிபதி குரு சம்மந்தப்படுறார் அப்படின்னா இவர் வந்து விஷ்ணு கோயில் கட்டுவதற்கு ஏற்புடைய நபர். அதற்கடுத்து வந்து குரு சேர்றார். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இப்போ ஒரு சிம்ம லக்கணமாக இருக்குது. இதே மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து சேர்றார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சிவன் கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே இங்கே தனுசு லக்னமாக இருந்து இந்த தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாராக வர்றாரு? குரு. இப்போ இந்த தனுசு மீன லக்னத்திற்கு 10 குடையவனாக இருக்கக்கூடிய குருவும் அதாவது குரு வந்து மீன லக்னமாக இருந்து 10ஆம் இடத்து அதிபதியாக குரு வர்றார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது காம்போவில் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோடு குரு சேரும் பொழுது இவர் வந்து சிவன் கோவில் கட்டுறதுக்கு ஏற்புடைய ஜாதகராக இருப்பார். அதேமாதிரி சனி சேர்றாருன்னு வச்சுக்கோமே. இப்போ மேச லக்கணத்துக்கு 4ல் வந்து சந்திரன், அந்த சந்திரனோடு சனி சேர்றாரு அப்படின்னா இவங்க வந்து இந்த முனீஸ்வரன் கோயில், கிராம எல்லை தேவதைகள், கிராம தேவதைகள், அதேமாதிரி காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை எடுத்து முன்னின்று நடத்துவதற்கான
ஜாதக அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம சொல்லி மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.